இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுல இப்போ வந்து ஒரு நியூ அப்ளிகேஷன் ஒரு நியூ ஃபியூச்சரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு அதை பத்தின டீடைல் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி 10,000 நம்ம வந்து பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிராட்ச் கார்டு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அந்த ஸ்கிராட்ச் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா ₹100 கேஷ்பேக்கும் கிடைச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் சக்சஸ்ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபரும் ஆயிருச்சு. ஸோ இதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். ஸோ இப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ வந்து நம்ம பே பண்ணுவோம். அந்த ஃபீல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்வைட் கோட் என்டர் பண்றதுனால ஒரு ₹100 வந்து நமக்கு வந்து ஸ்கிராட்ச் கார்டு வந்து கிடைக்கும். இந்த ₹100 யூஸ் பண்ணி நீங்க மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்றது, இல்ல வந்துட்டு நீங்க வேற ஏதாவது பில் பேமெண்ட் வந்து பண்றதா இருந்தாலும் சரி, கிஃப்ட் கார்டு ஜெனரேட் வந்து பண்றது, இந்த மாதிரி இதுக்கு கூட நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா எப்படி நம்ம கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா எவ்வளவு நேரம் ட்ரான்ஸ்ஃபர் டைம் வந்து எடுக்கும், நெக்ஸ்ட் இதுல வந்து என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது, எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க, எல்லா டீடைலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர், லோன் ஆஃபர் பத்தின டீடைலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்வைட் கோட் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி நீங்க ஒரு டைம் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே அப்ளிகேஷனை வந்துட்டு மறுபடியும் லாக் அவுட் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இல்ல உங்க வீட்டில் உள்ள வேற யாராவது ஒருத்தரோட மொபைல் நம்பரை போட்டு மறுபடியும் லாகின் பண்ணுங்க. அப்படி லாகின் பண்ணிட்டு மறுபடியும் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட இன்வைட் கோட் அப்போ அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ மறுபடியும் நம்மளோட இன்வைட் கோடை என்டர் பண்ணலாம். இந்த இன்வைட் கோடு ஒரு யூசருக்கு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இன்வைட் கோட் யூஸ் ஆகாது. ஸோ ஒரு டைம் நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து இப்போ ₹10,000 ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்களோ அதுல ₹100 உங்களுக்கு அப்படியே ஸ்கிராட்ச் கார்டா கொடுத்துருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து மொபைல் ரீசார்ஜ் இல்ல வேற எதுக்காவது நீங்க அந்த ஒரு கேஷ்பேக்கை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அதை வந்து லைவாவே வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுல வந்து ஃபுல் கேஒய்சி வந்து பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஃபுல் கேஒய்சி வந்து பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல் கேஒய்சி வந்து ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து செல்லுபடி ஆகும், இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகாது. ஸோ நீங்க வந்து ஃபுல் கேஒய்சி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகமான அமௌண்ட் வரைக்கும் நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே முதல்ல வந்து உங்களுக்கு கேஒய்சி தான் வந்து பண்ண சொல்லும். அதை வந்து உங்களோட ஆதார் பேன் கார்டை கொடுத்து நீங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பே வாய்வ் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறோம். ஸோ அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல் வந்து ஃபில் பண்ண சொல்லும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூபிஐ ஐடியை என்டர் பண்ணி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி இதுல செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து நடக்காது. இப்போ நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள என்டர் பண்ணி நான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் இல்ல என்னோட ஒய்ஃப் இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் இதை வந்து நான் செக் பண்ணேன். ஸோ செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிட்டு அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட நேம் வந்து உங்க பேங்க்ல எப்படி கொடுத்துருக்கீங்களோ அப்படி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்க எவ்வளவு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பேமெண்ட் பர்பஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் பர்பஸை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபீ, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் அண்ட் ஆஃபீஸ் ரெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல ஹோம் அண்ட் ஆஃபீஸ் ரெண்டை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.1% வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணாதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிப்பாங்க. ஸோ அதனால எஜுகேஷன் ஃபீயை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீ அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு இப்போ ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். நீங்க வந்துட்டு எவ்வளவு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்டர் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட், நீங்க யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்களோ அவங்களோட நேம், அக்கௌண்ட் டீடைல் எல்லாம் இங்க ஷோ ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 3 டிஃபரெண்ட் மெத்தட் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா குயிக் ட்ரான்ஸ்ஃபர், அனதர் வந்து பாத்தீங்கன்னா லெசி ட்ரான்ஸ்ஃபர், அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோ ட்ரான்ஸ்ஃபர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்லோ ட்ரான்ஸ்ஃபரை வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் கழிச்சு
கழிச்சு தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகும். இதுல வந்து சொல்லிருக்காங்க பாருங்க 2 பிசினஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்கன்னா நாளைக்கு வராது, நாளாங்கன்னு வராது, அதுக்கு அடுத்த நாள் தான் வரும். கிட்டத்தட்ட 3 நாள் டைம் எடுக்கும். ஆனா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 1% மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. சோ இதுல வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து லெசி டிரான்ஸ்ஃபர் வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிறதா லெசி டிரான்ஸ்ஃபர். சோ இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் ஒரு 12-11க்கு அப்புறமா கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குயிக் டிரான்ஸ்ஃபர். சோ இந்த டிரான்ஸ்ஃபர் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து போட்டோம் அப்படின்னா இப்போ டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணோம்னா அடுத்த 3 ஹவர் கழிச்சு தான் நமக்கு அமௌண்ட் வந்து செட்டில் ஆகும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஸ்லோவா தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா 100% வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நான் வந்து லைவா டிரான்ஸ்ஃபர் பண்ணி செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 1.5% வந்து டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். சோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரோமோட் கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைட்ல வந்து ப்ரோமோட் கோட் வந்து கொடுத்துருக்கேன். சோ இந்த இன்வைட் கோடு வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த இன்வைட் கோடை நீங்க என்டர் பண்ணி நீங்க அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதுல 100 ரூபாய் ஸ்கிராட்ச் கார்டு வந்து கிடைக்கும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்டி பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இது மாதிரி தான் காமிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட இன்வைட் கோடை என்டர் பண்ணி டேப் டு அப்ளை வந்து கொடுத்துருங்க. இப்போ டேப் டு அப்ளை அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கூப்பன் கோடை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிட்டேன் பாருங்க. இதுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரெடிட் கார்டுல இருந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்களா, அமெக்ஸ் கிரெடிட் கார்டுல இருந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்களா, இல்ல கமர்ஷியல் கிரெடிட் கார்டுல இருந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்களா, ப்ரீபெய்டு அப்புறம் இஎம்ஐ ஆப்ஷன்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்களா, இல்ல பே லேட்டர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்களா அப்படின்னு வந்து கேட்கும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிருங்க. இப்போ கிரெடிட் கார்டுல இருந்து நீங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 177 ரூபாய் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இதை விட கம்மியான டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ்ல வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து housing.com வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. housing.com ஓட லிங்க் அதுக்கப்புறம் அதோட இன்வைட் கோடும் வந்து கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நீங்க housing.com வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தரோட மொபைல் நம்பரை வாங்கி உங்களோட அந்த அப்ளிகேஷனை லாக் அவுட் பண்ணிட்டு அவங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இன்வைட் கோட் என்டர் பண்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அது மூலமா நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படின்னா housing.comல 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு வெறும் 118 ரூபாய் மட்டும் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. சோ அதுல வந்து ஸ்கிராட்ச் கார்டு அப்படிலாம் எதுவும் கிடைக்காது. ஆனா 118 ரூபாய் மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 177 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்கல்ல, இந்த 177 ரூபாயில உங்களுக்கு இந்த அமௌண்ட் சக்சஸ்ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆனதுமே உங்களுக்கு 100 ரூபாய்க்கு ஒர்த்தான ஸ்கிராட்ச் கார்டு வந்து கிடைக்கும். சோ அதை வந்து நீங்க அமேசான் கிஃப்ட் வவுச்சரா வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மொபைல் ரீசார்ஜ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு நம்பரை வந்து ஃபில் பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கார்டு ஹோல்டரோட நேம், கார்டோட நம்பர், அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், சிவிவி நம்பர் இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டு பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. சோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி நீங்க வந்து பே கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 10,000 ரூபாய் என்டர் பண்ணி நான் வந்து இப்போ வந்து பே கொடுக்குறேன். இதுக்கப்புறம் உங்களோட கிரெடிட் கார்டு சைட்ல இருந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஓடிபி என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 10,000 ரூபாய் வந்து சென்டிங் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. சென்டிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. ஆனா அமௌண்ட் வந்து இன்னும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காது. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் இஸ் பெண்டிங் அப்படின்னு வரும். கிட்டத்தட்ட இந்த அமௌண்ட் உங்களோட நீங்க யாருக்கு அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் டைம் எடுக்கும். இந்த 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்கிராட்ச் கார்டு வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபீ டீடைல் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்றாங்களா இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க ஸ்கிராட்ச் கார்டை போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிராட்ச் கார்டுல எதுவுமே இருக்கு. இப்போ நான் வந்து என்னோட ஸ்கிராட்ச் கார்டை ஓபன் பண்ணிருக்கேன் பாருங்க, எதுவுமே இல்ல. அதே மாதிரி என்னோட வாலெட் பேலன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து அனுப்பின பணம் வந்து அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கிரெடிட்டட் ஆயிருச்சு. ஸோ கிரெடிட்டட் ஆனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்கிராட்ச் கார்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கீழே பாருங்க ஒரு நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்குதா? இப்போ வந்து நான் அதை வந்து கிளிக் பண்றேன். இப்போ நான் அதை வந்து கிளிக் பண்ணதுமே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கு ஒர்த்தான ஸ்கிராட்ச் கார்டு வந்து இருக்குது பாருங்க. இப்போ இதை வந்து நான் ஸ்கிராட்ச் பண்றேன். ஸ்கிராட்ச் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 100 ரூபாய் அந்த கேஷ்பேக் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து 100% இந்த கேஷ்பேக் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. ஆனா அந்த பணம் வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கிரெடிட்டட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கிராட்ச் கார்டு வந்து உங்களுக்கு வந்து கிரியேட்டட் ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 100 ரூபாய் கேஷ்பேக் வந்து கிடைச்சிருக்கலாம். இந்த கேஷ்பேக் வந்து நம்ம அடுத்த வாட்டி மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது யூஸ்
பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதை வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அது வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ இந்த ஒரு ஸ்க்ராட்ச் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கிஃப்ட் கார்டு ஜெனரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அமேசானில் உங்களுக்கு கிஃப்ட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் அமேசான் கிஃப்ட் கார்டு ஜெனரேட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசானை கிளிக் பண்ணிட்டு ₹100 கிளிக் பண்ணுறேன். நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து ₹100 இருக்குது. அதனால இப்போ வந்து பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ பே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் வந்து இங்கே காமிக்குதா. இப்போ இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ₹100 யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அமேசான் கிஃப்ட் கார்டு ₹98 ஒர்த்தான கிஃப்ட் கார்டை வந்து நம்ம ஜெனரேட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெனரேட் பண்ணி நம்ம அமேசானில் போட்டு நம்ம ரீடீம் பண்ணிட்டு வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் கிஃப்ட் கார்டு நீங்கள் ₹100 ஜெனரேட் வந்து பண்ணீங்க அப்படின்னாலும் ஸோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜெனரேட் வந்து பண்ணிக்கலாம். இதில் ₹2 வந்து டேக்ஸ் போயிருது. அது போக மீதி இருக்கக்கூடிய ₹98 உங்களுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டீங்கன்னா இந்த இதுல இருந்து நீங்க ஜெனரேட் வந்து பண்ணிக்கலாம். இப்படியும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ப்ரீபெய்டு மொபைல் ரீசார்ஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டாப்அப் ₹10 டாப்அப் வந்து பண்ணி காமிக்கிற மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கிறங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து இங்கே வந்து காமிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ ₹10 நான் டாப்அப் பண்ணணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம டாப்அப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் இந்த ஒரு அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு கேஷ்பேக் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட இன்வைட் கோடை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் செகண்ட் டைம் நம்மளோட இன்வைட் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் வந்து காமிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு மட்டும் செல்லுபடியாகும். அந்த ஒரு டைம் நீங்கள் 50,000 அனுப்பினாலும் சரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியான சார்ஜஸில் அதுவும் வித்தின் செகண்டில் அமௌண்ட் கிரெடிட்டட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் housing.com யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட இன்வைட் கோட் அப்புறம் அதோட டவுன்லோடு லிங்க்கும் கொடுத்துருங்க. நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் மொபைல் நம்பரை லாகின் பண்ணி அதை போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்மியான சார்ஜஸ்ல ₹10,000 வெறும் ₹118 தான் வித்தின் செகண்ட்ல உங்க அமௌண்ட் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். செல்ஃப் டிரான்ஸ்ஃபர் கூட உங்களால பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தான இதுதான். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தட்ல எது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குதோ ஸோ அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.